ஏன் இந்த தீமை வருது? சரி, ஆண்டவர் நல்லவர், நன்மை செய்கிறவர், நானும் அதை தான் நம்புறேன். ஆனா ஏன் தீமை வருது வாழ்க்கையில? ஏன்னா உலகத்துல இருக்கிறோம். ஆனா அந்த தீமையை கூட நான் எப்படி பயன்படுத்திக்க போறேன்னா, அதை தீமையை நான் தீமையா பார்த்து துக்கப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் வெடிச்சு வேதனைப்பட்டு இருக்க போறது கிடையாது. அந்த தீமையே ஆண்டவர் நன்மையாக மாற்றப்படுகிறதுனால நான் சந்தோஷப்படுகிறேன். அதனாலதான் பவுல் சொல்றாரு, என் கஷ்டத்தை குறித்து நான் பெருமை பாராட்டுகிறேன். when I am weak I am strong. என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் பெருமை பாராட்டுகிறேன். பலவீனத்தை குறித்து எப்படி பெருமை பாராட்ட முடியும்? அதான் இந்த கஷ்டம், இந்த நிந்தை, அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, காசு இல்லை, நிர்வாணமா இருக்கிறது, சாப்பாடு இல்லாம இருக்குது, பஞ்சம் பட்டினி, அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனா அதெல்லாம் சொல்றாரு, நான் அதுல பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் அந்த மாதிரி கஷ்டங்கள் பெருகும் போது அதை விட மிகவும் அதிகமாக கிருபை பெறுகிறது இயேசு ஆண்டவர். அதனாலதான் பவுல் கிட்ட சொல்றாரு, என்னுடைய கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ உங்க வாழ்க்கையில ரொம்ப நிந்தனை இருக்கலாம், இல்ல ரொம்ப கடன் பிரச்சனையில போய் நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்களே பண்ண ஏதோ தவறுகள்னால கடன் பிரச்சனையில மாட்டிருக்கலாம். இல்ல நீங்க எதுவும் பண்ணல, இன்னொருத்தன் உங்களை ஏமாத்திட்டு போயிட்டான், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரொமோஷனை கொடுக்கல, கொடுக்க வேண்டிய இன்கிரிமெண்ட்டை கொடுக்கல, நீங்க பண்ண வியாபாரத்துல ஏதோ தோல்வி வந்துருச்சு, ஏதோ சூழ்நிலையினால ஒரு தோல்வி, குடும்பத்துல பிரச்சனை, இப்படி என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தேவன் நன்மையாக மாற்றுவார். அதெல்லாம் இந்த மசில்ஸை நம்ம பில்ட் பண்ற மாதிரி, எப்படி வெயிட்டை நல்லா பயங்கரமா தூக்குறப்போ எல்லாம் வலிக்கும், ஆனா மசில்ஸ் பில்ட் ஆகுது, அதை போலவே தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றி விடுவார்.